தமிழ்நாட்டில் பிஜேபியை பேசுபொருளாக மாற்றிய ஒரே மனிதன் அண்ணாமலை என்பதில் 2 கருத்துக்கு இடமே கிடையாது. தேசிய கட்சிகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு நோய். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் யார் என்று கடைசி கிராமத்து மனிதனிடம் கேட்டாலும் உடனடியாக ஸ்டாலின் என்று சொல்லுவார். அதே போன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கால மாற்றங்களால் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி. ஆனால் எம்ஜிஆர் இருக்கிறவரை எம்ஜிஆர் தான், ஜெயலலிதா இருக்கிறவரை ஜெயலலிதா தான், இப்பொழுது எடப்பாடி இருக்கிறார், எடப்பாடி தான். அடிக்கடி மாற்றங்கள் என்பது கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தேசிய இயக்கம் தான். கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு யார் செயலாளராக இருந்தார் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள், யாருக்குமே தெரியாது. இது தேசிய கட்சிகளுக்கு உள்ள நோய். இது நீங்கள் ஒரு தலைவர் என்று வந்தால் கிராமம் வரை அவர் சென்று சேருவதற்கே ஒரு 5 ஆண்டு காலம் ஆகும். அதுவும் இப்பொழுது டிஜிட்டல் யுகம். முன்பு டிஜிட்டல் போன்ற பரிமாணங்கள் இல்லாத நிலையில் ஒரு கட்சிக்கு ஒருவர் தலைவராகி நெடுங்காலமாகும் அவர் கடைசி குமரி மாவட்டத்து கிராமம் வரையில் சென்று சேருவதற்கு. அப்படித்தான் காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸில் 1940 போய் உட்கார்ந்தவர். 1954 அவர் முதல்வராகின்ற வரை இடையில் 14 ஆண்டுகள், 2 ஆண்டுகள் மட்டும் அவர் இல்லை. மற்றபடி 12 ஆண்டுகள் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவராகவே அவர் இருந்திருக்கிறார். அதனால் காமராஜரை கடைசி மனிதனுக்கும் தெரியும். 9 ஆண்டு காலம் முதல்வராக இருந்தார். அவருடைய பரிமாணம் என்பது வேறு. இப்பொழுது நீங்கள் காங்கிரஸில் சமீப காலத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது செல்வ பெருந்தகை இருக்கிறார். செல்வ பெருந்தகைக்கு முன்பு இருந்தவர் யார்? KS அழகிரி. இப்பொழுது KS அழகிரி எங்கே இருக்கிறார்? அவரை யாராவது ஊடகத்தில் உள்ளவர்கள் போய், ஐயா உங்கள் கருத்து என்ன, ஆணவ கொலை பற்றி உங்கள் கருத்து என்ன, லாக்அப் மரணம் குறித்து உங்கள் கருத்து என்ன, யாராவது போய் கேட்கிறார்களா? கிடையாது. KS அழகிரின் அத்தியாயம் கிழிக்கப்பட்டு விட்டது. எனக்கு தெரியும், இது தேசிய கட்சியில் இப்படித்தான். அதுவும் நீங்கள் எவ்வளவு வேகமாக தேசிய கட்சியில் ஒரு மாநில அளவில் வளர்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக நீங்கள் வீழ்ச்சியை சந்திப்பீர்கள் என்பதுதான் உண்மையான அரசியல் பாடம். அது அண்ணாமலைக்கு தெரியாது, தமிழறிவு மணியனுக்கு தெரியும்.